அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் டே 22 உடைய துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவில் ஆஃப் ஓல்டு ஏஜ், அதாவது முதுமையின் தீமையிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதுமை வரும் பின்னே துஆ செய்வோம் முன்னே. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தள்ளாடும் வயதை விட்டு, முதுமையின் கேடை விட்டு, முதுமையின் தீங்கை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாவல் தேடியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலம் நம்மளுடைய முதுமையில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து, அதாவது முதுமை வரக்கூடாதுங்கிறது கிடையாது, முதுமையிலேயே அல்லாஹு தஆலா அந்த மூப்பின் காரணத்தினாலே மோசமான நிலைகளில் சில நேரம் தள்ளப்படுதோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது தன் வேலையே தான் செய்ய முடியாத, சுய நினைவு இல்லாத, அறிவு மழுங்கி போகக்கூடிய அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். அதனால் இந்த துஆ நமக்கு மிக முக்கியமான ஒரு துஆ. ஒவ்வொருவரும் முதுமை வருவதற்கு முன்னையே இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யணும், இந்த துஆவை ஓதிக்கிறணும். முதுமையில் இருக்கக்கூடியவர்களும் ஓதணும். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த முதுமையின் தீங்கை விட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை கொண்டு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நம்ம எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க அன் அரத்த அர்தலில் உம்ரி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வ அஊது பிக்க அன் அரத்த அர்தலில் உம்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். மறுபடியும் பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க அன் அரத்த அர்தலில் உம்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கபரி. பொருள் பாருங்க, யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்தும் மூப்பின் மோசமான நிலையை அடைவதிலிருந்தும், மூப்பின் நிலை இல்லை, மூப்பின் மோசமான நிலை, அதுக்கு பேர் தான் அறுதல் உமருங்குபாங்க, அந்த வயதுக்கு பெயர், அந்த மோசமான நிலைக்கு பெயர். மூப்பின் மோசமான நிலையை அடைவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். உலகத்தின் சோதனையிலிருந்தும் கபரின் வேதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை ஓதுவதன் மூலம் அல்லாஹு தஆலா இப்படியான இழி நிலையிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆவையும் நாமும் ஓதி, முதுமை வரும் பின்னே துஆ செய்வோம் முன்னே துஆ செய்து அந்த மோசமான மூப்பின் நிலையை விட்டும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.